Hello friends, welcome to our channel. நாலொரு டேஸ்டி சமையல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க friends? இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சிம்பிளான டேஸ்டியான ரெசிபி தாங்க செய்ய போறோம். தக்காளி பூண்டு தொக்கு தாங்க அந்த ரெசிபி. இது ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய ரெசிபி. அதே சமயம் ரொம்ப டேஸ்டாவும் இருக்குங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நான் நல்ல பழுத்த தக்காளியை 1 கிலோ எடுத்து வச்சிருக்கேங்க. தக்காளி பழங்களை நல்லா கழுவிட்டு நல்லா பெரிய பீஸ்களா கட் பண்ணி மிக்ஸி ஜார்ல சேர்த்திக்கலாம். நான் பாத்தீங்கன்னா ஆப்பிள் தக்காளி தான் எடுத்துர்க்கேன். ஏன்னா நாட்டு தக்காளினா புளிக்கும், ஆப்பிள் தக்காளி அந்த அளவுக்கு புளிக்காது. தக்காளி பழங்க எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டாச்சுங்க. இப்போ மிக்ஸி ஜார்ல நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். தொக்கு செய்யறதுக்கு முதல்ல ஒரு கடாய் வச்சு கடாய் காஞ்சதும் நான் 1 குழிக்கரண்டி அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். ஏன்னா அப்பதான் தொக்கு கெடவும் செய்யாத, டேஸ்டும் நல்லா இருக்கும். எண்ணெய் காஞ்சதும் கடுகு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே உளுத்தம் பருப்பு 2 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். பொன்னிறமா ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாங்க. பருப்பு பொன்னிறமானதும் நான் ஒரு 10 பல் பூண்டு துருவி வச்சிருக்கேங்க. அதை இதுல சேர்த்தி வறுத்துக்கலாம். அரைச்சு வச்சிருக்கிற தக்காளி விழுதை இதுல சேர்த்தி நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ இதில் மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன் எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. தண்ணி சுண்டி கெட்டியாகிற வரைக்கும் ஒரு மூடி போட்டு வச்சிடலாங்க. அப்பப்போ மூடியை ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்குங்க. அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும். ஏன்னா அடிப்பிடிச்சதுன்னா டேஸ்ட் மாறிடும். ஃப்ளேம் மீடியத்தில் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியும் நல்லா சுண்டிடுச்சுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. இப்போ தொக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க. உப்பு முதல்லையே சேர்த்த வேண்டாம். ஏன்னா குவான்டிட்டி இந்தளவுக்கு சுண்டி வருங்க. ஸோ லாஸ்ட்டில் சேர்த்துனோம்னா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். நல்லா கிளறி இறக்குனீங்கன்னா தக்காளி பூண்டு தொக்கு ரெடிங்க. நீங்கள் இதை ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லா டிஃபன் வெரைட்டிக்கும் சாதத்துக்கும் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் இந்த தக்காளி பூண்டு தொக்கு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களை நான் மற்றொரு டேஸ்டியான சமையலோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க.